உங்களை பற்றி நான் என்ன சொல்கிறது தெரியல பவானி, நல்லா இருக்கு பவானி. சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார், தமிழ் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுடைய அடுத்த படத்துக்கு வாழ்த்துக்கள். போஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, நீங்கள் சூப்பர் ஆக்டர் சார். அப்புறம் சார் ராஜா சார், ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். ஏ ஐ லவ் யூடா. ஐ டு மிஸ் யூ. இன்னும் காதலும் அன்பும் சார்ந்து எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனை வார்த்தையும் உனக்கு பரிசீலிக்கிறேன். நன்றி. ஐ லவ் யூ. டே சார் ஒரு நிமிஷம், கொஞ்சம் 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 கேப்பு கொடுங்க. ஸோ ராஜா சார் இருக்கிற காலத்தில் அவருடைய இசையை ரசிக்கிறதே நான் பெரும் தவம் இருந்து வாங்கி வந்த வரமான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு அவரோட பழகிறது, அவரோட கேள்வி கேட்குறது, அவரோட ஸ்டூடியோவில் இருக்கிறது, அவர்கிட்டருந்து ஒரு மெசேஜ் வந்தது, அவர்கிட்டருந்து ஒரு கால் வந்தது, அவர் படத்தில் வேலை பார்த்தது, இப்படின்னு பல வரங்களை வாங்கி வந்த ஒரு பெரும் பாக்கியவானா நான் கருதுனேன். இந்த மேடையில் அவரோடு இருக்கிறதையும் சரி. அன்னைக்கு சூரி சொன்ன மாதிரி அவன் சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்பி கேளுங்க, நான் சொல்லும்போது ஒரு ஆங்கிள் கேளுங்க. அது அன்னைக்கு சூரி வர்றதுக்கு 10 நிமிஷம் நான் வெளியே வெயிட் பண்ணிருக்கோம் போல இருக்கு. எனக்கு அவரை பார்த்து தனியாக கிடச்சிட்டாரு, போயிடுவோம் சொல்லிட்டு நான் நேராக உள்ளே போயிட்டேன். எனக்கு எப்பவுமே சான்ஸுக்காக ஏங்கி பழக்கத்தினால டப்புன்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் உட்காந்து பேச ஆரம்பித்தேன், கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்கினதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்தாலும் அவர் என்னை பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தார். நானும் கண் நிமிக்காமல் அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு முதல்ல காதல் அந்த காதலி ஓகே சொல்லிட்டு எதுக்கு உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துருந்தான் அவரை. அவர் பேசுகிற அத்தனையிலும் நான் என்னம்மா பண்ணேன், நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்த ரசித்து அதுக்குள்ளே இருக்கிறத உணர்வுகளை ஈஸியாக மாற்றுற திறமை அவருக்கு இருக்குது. கவிஞனாக இருந்தால் வார்த்தையாக மாற்றிடுவேன். எனக்கு அது எதுவுமே இல்லாதனால நடிகனாக இருக்கனால என்னோடய எக்ஸ்பிரஷன்ஸ் பெருசாக தெரியாது. அதில் அதை வார்த்தையாக தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்ணுறேன். அந்த 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 நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசித்தேன். அப்படி ஒரு பேரானந்தை கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப 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 நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுக்கள் மூலமாகவும் நான் நிறையா கற்றுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், வாழ்க்கை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த பாடலுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம வெற்றி சார், நான் வடசென்னை பார்த்து வரட்டும், வந்த விடுதலை பார்த்து பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். விடுதலை 2 பற்றி பேசணுன்னா இது முழுக்க வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம், உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு. அவர் இந்த படத்தை பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் உறுதுணையாக இருந்தோங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது அவ்வளோ எளிதில் உருவாக்கக்கூடிய படமே கிடையாது. அவரும் அவருடைய டீமும் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு எல்லாருமே சரி, அவர் பின்னாடி இந்த எல்லாருமே அவருக்கு பின்னாடி இருந்து அவருடைய இந்த படம் உருவாக்குறது நாங்கள்லாம் கூட நின்று இருக்கோங்கிறது வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பத்திரமா வச்சுக்கூடிய பெரும் அனுபவம் பார்க்குறேன். இந்த படம் முடிஞ்சு கடைசி நாளில் பேசும்போதே தான் பேசினேன். நான் பிகாம் 3 வருஷம் படித்தேன். வெற்றிமாறங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற டிகிரியை 4 வருஷம் படித்து வாங்கியிருக்கேன். நான் இந்த படம் சார்ந்து நான் வழக்கமாக ஒரு படத்தில் நடிக்கும்போது வசனங்கள் வரும்போது அந்த வசனங்கள் என் இயக்குனர் என்ன சென்ஸில் எதுக்காக எழுதியிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். புரிஞ்சுட்டு அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் யோசித்து நான் பல பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய வசனங்கள், நிறைய வார்த்தைகள் எனக்கு கொடுத்துருக்காரு. புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காரு. நிறைய படிச்சிருக்கேன், நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட வாத்தியார் நான் பலமுறை சொல்கிறேன், இந்த படத்தின் வாத்தியார் வெற்றிமாறன். அந்த வாத்தியாரிடம் பயின்ற மாணவனாக நான் கற்றுக்கிட்டதும் நான் கற்றதும் பெற்றதும் மிகப்பெரியது, அளப்பெரியது. அந்த அனுபவத்தை கொடுத்த வெற்றி சாருக்கும் அவருடைய டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர் லெட்டட் குமார் சாருக்கு என்ன வேணாலும் சரி அது கூட நின்று இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் நான் சோர்ந்து போய் பார்த்ததில்லை. இந்த படத்தை பற்றி எங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப அழகாக பெருமையாகவும்
தன்னுடைய கிரீடமாக சுமந்துட்டே இருக்கிற எல்டன் குமார், இந்த உங்களுடைய இந்த மனசுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேறு யாரையா விட்டு